ரஜினி சார் எப்போ தாஜ் ஹோட்டலுக்கு போனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த மிளகு சிக்கன் தான். எப்படி செய்யறதுன்ட்டு சொல்கிறேன், வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 3 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டு நல்லா பொடியை அரைச்சிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயம் 4 பச்சை மிளகா 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 2-3 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 2 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிலோ சிக்கன் நீட்டாக வாஷ் பண்ணது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஹீட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த மிளகு சோம்பு பொடி வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரஜினி சாரோடைய ஃபேவரட் மிளகு சிக்கன் ரெடி. இந்த மிளகு சிக்கன் நீங்கள் சுட சுட ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ. டாடா பாபாய், see you soon in another recipe video. Yours Tejesh Kitchen Tamil.